ஆபிரகாமுடைய விஷன் ரெபெக்கா வழியா நிறைவேறணும். ஆமென். ஹalleluya. இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் ரெபெக்காள் கூடாரத்துக்குள் வந்தார். ஆமென். நீங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் உங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறீர்கள். ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீ என்ன செய்யற? அது சாரால் தரிசனம். நான் ஏன் நிறைவேற்றணும்? உங்க அம்மாவுக்கு சொன்னா நான் செய்யணுமா? உங்க அப்பா ஊழியத்தை நீங்க ஏன் செய்றீங்க? நம்ம ஒரு தனி ஊழியம் ஆரம்பிப்போம். எங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், வாங்க, எங்க அப்பா நினைச்சா உங்களுக்கு ஒரு சர்ச் ஃபுல்லா கட்டி தருவாரு. உங்க அப்பாவால சர்ச் கட்ட முடியும், ஆனா உங்க அப்பாவால தரிசனத்தை கட்ட முடியாது. அது தேவனுடைய தரிசனம். ஆமென். இன்னைக்கு உடனே நமக்கு முடியாதா? நீங்க வாங்குங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன். காஞ்சிபுரத்துக்கு பின்னாடியே 1.5 கிரவுண்ட்ல எங்க அப்பா கட்டி கொடுப்பாரு. உங்க அப்பா வீடு கட்டுவார், குடும்பத்தை கட்ட முடியாது. குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்குனது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தரிசனமே கிடையாது. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய பெத்து இதான் ஃபேமிலியா? இல்லை. தேவனுக்கு உன்மேலும் என் மேலும் வேறொரு திட்டம் இருக்கிறது. We are all heavenly family. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நோவா தற்காலத்தில் காணாதவைகளை தரிசித்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழை உண்டு பண்ணினான். தரிசனம் இதான். கிறிஸ்து உன்னை ரட்சித்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. 2 பேரையும் சேர்த்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இங்க வந்த உடனே அது மாமியார் அவங்களோடலாம் என்னால் இருக்க முடியாது, இருக்காதீங்க. மாமனாரோட நான் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, நான் ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்ற கான்செப்டே நான் சொல்ல வரல. நீங்க தப்பா புரிஞ்சிடாதீங்க. நீங்க தனித்தனி வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனால் ஒண்ணு உங்களுக்கு புரியணும், நான் இந்த வீட்டில் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக.